அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் போக்குகின்ற மிக அற்புதமான ஒரு நாள் தான் பரணி நாள். இந்த நாளை நம்ம ஏற்றப்போகின்ற தீபமானது இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, எத்தனை தலைமுறை எத்தனை ஜென்மங்களில் நம்ம என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதை போக்குகின்ற மிக அற்புதமான தீப திருநாள். அது மட்டும் இல்லாமல் நாளை வந்திருக்கக்கூடிய திருக்கார்த்திகை திருநாள். இந்த 2 நாளையுமே நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. அதாவது தெரியாமல் இந்த தவறுகள் பண்ணுவோம். நம்ம இன்றைய நாளில் தீபம் ஏற்றுகின்றதோடைய அந்த தாத்பரியமே என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் போக்குகின்ற ஒரு நாள் தான். அப்படிப்பட்ட ஒரு பரணி தீப நாளில் நம்ம தெரியாமல் இந்த ஒரு தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால தான் இந்த ஒரு பதிவை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் திருக்கார்த்திகை நாளில் நம்ம தீபம் ஏற்றப்போ செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு நம்முடைய பூஜையில் நம்ம திருக்கார்த்திகை தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன், குடும்பத்துக்கு நல்லபடியாக அக்ஷய வரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது எல்லாமே நல்லா பெருகி குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் பெருகுவதற்கான மிக அற்புதமான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்று மாலை நம்முடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபத்தின் பெயர் தான் பரணி தீபம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் போக்குகின்ற மிக அற்புதமான ஒரு நாள். அதனால் மறக்காமல் இன்றைய தினம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் நிச்சயமாக பூஜையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இப்படி பரணி தீபம் நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பரணி தீபத்தை பற்றி. அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கு என்ன முழு அர்த்தங்கள், இது எல்லாமே ஆன்மீக விளக்கத்தோட பரணி தீபம் எப்படி ஏற்றணும், ஏற்று முறைகள் எல்லாமே சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காத சகோதரிகள் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைய மாலையில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த பரணி தீபம் அப்படின்னாலே யமவாதனை இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு தீப நாள். அப்படிப்பட்ட இந்த தீபத்தை நிறைய பேருக்கு சந்தேகம் வருது, வீட்டுக்குள்ளே ஏற்றணுமா வீட்டுக்கு வெளியில் ஏற்றணுமான்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த தீபம் அதாவது பரணி தீபமானது நமக்கு வீட்டில் பூஜை அறையில் மட்டும்தான் ஏற்றணும். வெளியில் ஏற்றுறது, உயரமான இடத்துல ஏற்றுறது, நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இந்த யம தீபம் ஏற்ற மாதிரியெல்லாம் இந்த தீபம் கிடையாது. பரணி தீபம்ங்கிறது நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு தட்டில் வச்சு நம்ம ஒரு 5 விளக்குகள் ஏற்றுவது தான் பரணி தீபம். அதே மாதிரி நம்ம இந்த அடியில் வைக்கக்கூடிய தட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வருது, எங்ககிட்ட தட்டு இல்லை, நாங்கள் சாப்பிடுகின்ற நம்ம உபயோகப்படுத்துகின்ற தட்டை உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நிச்சயமாக அந்த ஒரு தவறை மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம நம்ம பூஜைக்கான இந்த ஒரு தீபமானது ரொம்ப பாவங்கள் போக்குகின்ற தீபம். அதனால் பித்தளை தட்டு இருக்குது பார்த்தீங்களா, பூஜைக்கான ஒரு தட்டு, அது வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு வாழை இலை உங்கள் வீட்டில் இருந்தால் பறிச்சுக்கலாம். இப்படி வாழை மரம் இல்லாத பட்சத்தில் ஒரு வாழை இலை வாங்கிட்டு வந்தாது அந்த வாழை இலையின் மீது இந்த 5 நம்ம விளக்குகளையும் வட்ட வடிவத்தில் வச்சு நீங்கள், அதாவது 5 முகத்துக்கு 5 தீபம் அப்படி வச்சு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும். நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ நெய் நிறைய வீட்டில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெய் தான் ஊற்றணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி நெய் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுறாங்க, அதில் எந்தவித தவறும் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி, இந்த கார்த்திகை தீபத்துடைய இந்த மொத்தம் 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவோம். இந்த 3 நாட்களுமே எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது, நம்முடைய வீடுகளையும் சமைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கார்த்திகை தீபம் தானே முடிஞ்சிருச்சு, நம்ம தான் வீட்டில் எல்லாம் விளக்கேற்றி எல்லாம் முடிச்சிட்டோம்ல, முடிச்சதுக்கப்புறம் ராத்திரி நம்ம இது மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்லாமா, இல்லாட்டி வெளியிலையாச்சும் நம்ம வாங்கி சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் எக்காரணம் கொண்டும் இது மாதிரியான முக்கியமான விரத நாட்கள், முக்கியமான இந்த பூஜை நாட்களில் நம்ம அசைவ உணவுகள் தவிர்ப்பது தான் நல்லது. கண்டிப்பாக அசைவ உணவுகள் நம்ம வீட்டில் சமைக்கவும் கூடாது, நம்ம சாப்பிடவும் கூடாது. ஏன்னா நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த கார்த்திகை நாளில் நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு மொத்தம் 27 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. அதற்கு மேலேயும் ஏற்றுக்கிறது அவங்களுடைய வீட்டு
வீட்டுடைய அந்த குடும்ப சூழல் பொறுத்து நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ஏற்றலாம். ஆனால் எப்பொழுதுமே இது மாதிரி தீபம் ஏற்றப்ப உங்களுடைய வெளியில் நம்முடைய வாசல் இருக்க பார்த்திங்களா, நிலை வாசலிருந்து தான் நம்ம ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றணும். தப்பி தவறி கூட ஃபஸ்ட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் ஓடி போய் நம்ம போய் வெளியில் போய் தீபம் ஏற்றுறது அது மாதிரி. அதாவது வெளியிலேருந்து தான் வீட்டுக்குள்ளே தீபத்தை கொண்டு வரணுமே ஒழிய வீட்டிலேருந்து தீபத்தை நீங்கள் வெளியில் கொண்டு போகக்கூடாது. அதனால் அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில் நம்ம வாசலில் அந்த தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு அப்படி ஏற்றுக்கிறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு தீபத்தை ஏற்றி பாருங்கள். குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்கள் கிடைக்கும். ஓம் நம சிவாய இல்லாட்டி ஓம் அண்ணாமலையானே போற்றி போற்றி அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா இன்றைய நாளில் தான் நமக்கு திருக்கார்த்திகை நாளில் தான் நமக்கு சிவபெருமான் அக்னி பிழம்பாய் ஜோதி வடிவமாய் காட்சி கொடுத்த நாள். அதனால் அந்த அண்ணாமலையானை நினச்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றுறப்ப அண்ணாமலையானே போற்றி போற்றி அண்ணாமலையானே போற்றி போற்றின்னு சொல்லிகிட்டே நீங்கள் தீபத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உங்களுடைய பூஜையில் வச்சு பாருங்கள். குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களும் பலவித நன்மைகளும் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய பூஜை அறையில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாக்கோலமோ இல்லாட்டி அரிசி மாவு கோலமோ நம்ம போட்டு தான் அன்றைக்கி, அதுவும் வெள்ளிக்கிழமையில் இது மாதிரியான விசேஷங்கள் வரப்போ நம்ம கண்டிப்பாக கோலம் போட்டுட்டு தான் தீபம் ஏற்றுவோம். அப்படி நீங்கள் அந்த கோலம் போட்டுட்டு நீங்கள் எந்த கோலம் வேணாலும் போட்டுக்கோங்க. தாமரை கோலம் போட்டுக்கலாம், எல்லாமே விசேஷம்தான். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ அக்ஷயம் இல்லாட்டி அட்சயம். தமிழில் எழுதியிருக்கோம், இந்த இதில் கூட எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அக்ஷயம் இல்லாட்டி அட்சயம். இந்த ரெண்டு வார்த்தைகள் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தங்கள் தான். ஒன்று தமிழோட கலந்து இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் சமஸ்கிருதத்தோடு கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அக்ஷயங்கிற ஒரு வார்த்தை. அதனால் ரெண்டுக்குமே ஒரே பலன்கள் தான். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்முடைய வீட்டில் அன்னைக்கு எழுதிட்டு அதற்கு மேலே நம்ம ஏற்றுகின்ற காமாட்சி விளக்காக இருக்கட்டும், குத்து விளக்காக இருக்கட்டும், சின்னதான ஒரு அகல் தீபமாக கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு கோலம் போட்டுட்டு இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்களேன். நிச்சயமாக குடும்பத்தில் நம்முடைய பொன் பொருள் செல்வங்கள் எல்லாமே சுபிக்ஷங்கள் எல்லாமே அக்ஷய பலனாய் நல்ல பெருகி 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 வளர்ந்துட்டே வருங்கிறது நம்முடைய ஆன்மீகத்துடைய ஒரு விதி. அதனால தான் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் கோடி மதிப்பு இருக்குங்க. அதனால் நான் அந்த ஒரு தினத்தில் மட்டும் இந்த அற்புதமான ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிட்டு நீங்கள் தீபங்கள் ஏற்றி பாருங்கள். குடும்பத்தில் என்றைக்குமே நல்லபடியான சுபிக்ஷம் செல்வங்கள் நமக்கு என்ன நீங்கள் வேண்டி கேட்டாலும் அதை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த அக்ஷயங்கிற ஒரு வார்த்தைக்கு இருக்குது. நீங்கள் இப்படி கோலம் மாவில் அப்படி எழுத முடியல அப்படிங்கிற உங்கள்கிட்ட கோலம் பச்சரிசி மாவெல்லாம் இல்லாட்டி நம்முடைய வீடுகளில் மஞ்சள் பொடி இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் இருக்கும், அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணீர் இல்லாட்டி பன்னீரை மட்டும் குழைச்சிட்டு உங்களுடைய மோதிர விரலாலே நீங்கள் அக்ஷயம்னு கூட எழுதலாம். அப்படி எப்படி நம்மக்கிட்ட இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி, ஆனால் அந்த அக்ஷயங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி ஒரு மஞ்சள் பொட்டு மட்டும் வச்சுட்டு அதற்கு மேல் தீபம் ஏற்றுங்க. அண்ணாமலையருடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைஞ்சு அக்ஷய பலனாய் பெருகி வரும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கும் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.